வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம மேற்கு வங்க அரசியல் பத்தி சமீபத்துல வெளியான சில தரவுகள், வாதங்களை எந்தவித சார்பும் இல்லாம ரொம்பவே நடுநிலையா அலச போறோம். வாங்க இந்த தரவுகள் என்ன சொல்லுது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்குவோம். சரி, நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா, நிர்வாகம், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கிற குழப்பம், பவானிபூர் தேர்தல் தரவுகள், வந்தே மாதரம் ஆணை, அப்புறம் கடைசியா ஆர்ஜி கர் வழக்கு அப்டேட்ஸ். இந்த 5 விஷயங்களை தான் இன்னைக்கு நாம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். முதல்ல நிர்வாகம் மற்றும் எல்லை பாதுகாப்பு, குறிப்பா மத்திய மாநில உறவுகள்ல இப்ப என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குன்னு பாப்போம். புதிய முதலமைச்சரான சுவேந்து அதிகாரி பதவியேற்ற உடனே நேரா டெல்லிக்கு போயிருக்காரு. அங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்திச்சு சுமார் 1.5 மணி நேரம் ரொம்ப தீவிரமா ஆலோசனை நடத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஒரு ஸ்பெஷல் நிதி தொகுப்பு வேணும்னு பிரதமர் மோடியையும் அவரை சந்திச்சிருக்காருன்னு இந்த தரவுகள் சொல்லுது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? மாநிலத்தோட எல்லை பாதுகாப்புல மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்குது. அதாவது எல்லையை ஒட்டிய நிலங்கள் நேரா எல்லை பாதுகாப்பு படை, அதாவது BSF கிட்ட ஒப்படைக்கப்படுது. ரொம்ப முக்கியமான சிக்கன் நெக் பகுதியும் மத்திய அரசோட கட்டுப்பாட்டுக்கு போகுது. இதை விட முக்கியமா கண்டுபிடி, நீக்கு மற்றும் நாடு கடத்து அப்படிங்கிற அந்த 3D பாலிசிய மாநில அரசு ரொம்ப தீவிரமா கையில் எடுத்திருக்காங்க. அடுத்து 2வது பகுதிக்கு வருவோம். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்குள்ள என்ன குழப்பம், உள்கட்சி பிளவுகள் எப்படி இருக்குன்னு பாப்போம். 46 இந்த நம்பர் என்னன்னு யோசிக்கிறீங்களா? கடந்த மே 20ஆம் தேதி நடந்த ஒரு முக்கிய போராட்டத்தை புறக்கணிச்ச MLAக்களின் எண்ணிக்கை தாங்க இது. அழைக்கப்பட்ட 80 பேர்ல வெறும் 34 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. மீதி 46 பேர் வரவே இல்ல. இது கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பிளவை ரொம்ப அப்பட்டமா காட்டுதுன்னு ஒரு வாதம் வைக்கப்படுது. இப்போ நாம பாக்குற இந்த தகவல் ரொம்பவே சுவாரஸ்யமானது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு மாபெரும் தலைமை மாற்றம் வரப்போகுதுன்னு ஒரு வதந்தி இருக்கு. மமதா பானர்ஜி தேசிய அரசியலுக்கு போய் பிரதமர் மோடிக்கு எதிரா களம் காண போறதாவும், அதே நேரத்துல அவங்க மருமகன் அபிஷேக் பானர்ஜி மேற்கு வங்கத்தோட முழு அதிகாரத்தையும் கையில எடுக்க போறதாவும் பரவலா பேசப்படுது. ஆனா கட்சிக்குள்ள நிறைய தலைவர்களுக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. அபிஷேக் பானர்ஜிக்கு கட்சியை வழி நடத்துற திறன் இல்லைன்னு, மம்தா பானர்ஜி நேரடியாக மாநிலத்தை கவனிக்கலேனா கட்சி காணாமலே போயிடும்னு MLAக்கள் பயப்படுறத தரவுகள் சொல்லுது. இதனாலேயே பல MPக்களும் MLAக்களும் கட்சி பணிகள் இருந்து அப்படி ஒதுங்கி இருக்காங்களாம். அடுத்து நாம பார்க்க போறது 3வது பகுதி, பவானிபூர் தேர்தல் தரவு பகுப்பாய்வு. இது ஒரு மிக நுண்ணிய மைக்ரோ லெவல் அனாலிசிஸ். பவானிபூர் தொகுதியில மொத்தம் 267 வாக்குச்சாவடிகள் இருக்கு. இந்த டேட்டாவை கொஞ்சம் முற்று கவனிங்க. 207 வாக்குச்சாவடிகள்ல சுவேந்து அதிகாரி தான் முன்னிலை வகிச்சிருக்காரு. மம்தா பானர்ஜிக்கு முன்னிலை கிடைச்சது வெறும் 60 வாக்குச்சாவடிகள்ல மட்டும்தான். இந்த 60 பூத்துகளும் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கிற பகுதிகள் அப்படிங்கறது இந்த தரவுகள் ரொம்ப குறிப்பா சுட்டிக்காட்டுது. இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்துக்கள் அதிகம் வசிக்கிற பகுதிகள்ல மம்தா பானர்ஜிக்கு கிடைச்ச வாக்குகள் ரொம்ப ரொம்ப குறைவு. 68 பூத்கள்ல 100க்கும் குறைவான வாக்குகளும், 27 பூத்கள்ல 50க்கும் குறைவான வாக்குகளும் தான் பதிவாகியிருக்கு. சில பூத்கள்ல பாத்தீங்கன்னா வெறும் 12லிருந்து 15 ஓட்டுகள் தான் கிடைச்சிருக்கு. இத வச்சு அந்த பகுதி மக்கள் இவங்கள முழுமையா நிராகரிச்சிட்டாங்கன்னு ஒரு பலமான வாதம் முன்வைக்கப்படுது. சரி, அடுத்து 4வது பகுதிக்கு மாறுவோம். வந்தே மாதரம் ஆணை மற்றும் புதிய கல்விக் கொள்கைகள் பத்தி பார்ப்போம். புதிய முதலமைச்சரோட அதிரடியான உத்தரவுப்படி இனி மாநில அரசோட எல்லா நிகழ்ச்சிகள்லையும் பள்ளிகள்லையும் வந்தே மாதரம் பாடுறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அரசு நிதியுதவி பெறும் சிறுபான்மையினர் மதரசாக்களுக்கும் இந்த சட்டம் கட்டாயம்னு சொல்லப்பட்டிருக்கு. அரசின் இந்த முடிவுக்கு அரசியல் ரீதியா பயங்கர எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. இது நம்ம நாட்டோட பன்மைத்துவ கலாச்சாரத்துக்கே ஆபத்துன்னு காங்கிரஸ் சொல்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளான CPI, CPM, அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ்னு 3 பெரிய எதிர்கட்சிகளும் ஒன்னு சேர்ந்து இதை எதிர்த்தாலும் அரசு தன்னோட முடிவுல ரொம்ப உறுதியா இருக்கு. இந்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய போறதே இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இப்போ நாம 5வது மற்றும் கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். ஆர்ஜி கர் வழக்கு, புதுப்பிப்புகள் மற்றும் இதுல உயர்நீதிமன்றத்தோட தலையீடு பத்தி பார்ப்போம். இங்க விஷயங்கள் கொஞ்சம் தீவிரமாகுது. அரசியல் நகர்வுகளை தாண்டி ரொம்பவே துயரமான இந்த ஆர்ஜி கர் வழக்குக்கு வருவோம். ஆரம்பகட்ட CBI விசாரணையில சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒரு நபர் மட்டும்தான் குற்றவாளின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா இதுல பெரிய ஆட்களை காப்பாத்துறாங்க, சாட்சியங்களை அழிக்கிறாங்கன்னு சந்தேகிச்சு பாதிக்கப்பட்டவங்களோட பெற்றோர் கல்கத்தா உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க. அவங்க வாதத்தை கேட்ட நீதிமன்றம் சாட்சியங்கள் அழிக்கப்பட்டதா அப்படிங்கறத மட்டும் விசாரிக்க இப்போ 3 பேர் கொண்ட ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை, அதாவது SIT அமைச்சிருக்காங்க.
இந்த புதிய எஸ்ஐடியோட முக்கியமான வேலையே சம்பவத்தன்னைக்கு நைட் டின்னர்லேருந்து உடலை தகனம் செஞ்ச வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறது தான். குறிப்பா சாட்சியங்களை மறைக்கிறதுக்காகவே முன்னாள் திரிணாமுல் எம்எல்ஏ நிர்மல்குமார் கோஷ் ரொம்ப அவசரமா உடலை தகனம் செய்ய அழுத்தம் கொடுத்தாருன்னு பாதிக்கப்பட்ட பொண்ணோட பெற்றோர் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. மூலத்தரவுகள் இதை மிக தெளிவா சுட்டி காட்டுது. நிறைய தரவுகளையும் பல வாதங்களையும் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். ஒரு பக்கம் எல்லை பாதுகாப்புல தீவிரமான மாற்றங்கள், இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிக்குள்ள நடக்கிற பூசல்கள், இது போக நீதித்துறையோட அதிரடியான தலையீடுகள். மேற்கு வங்கம் இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான காலகட்டத்தை கடந்துட்டு இருக்கு. உங்களுக்கான கேள்வி இதுதான்: இந்த மாபெரும் அரசியல், சமூக மற்றும் நீதித்துறை மாற்றங்கள் மேற்கு வங்கத்தோட நீண்டகால எதிர்காலத்தை எப்படி மாற்றி அமைக்கப் போகுது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தரவு அலசலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.